எல்லாருக்கும் வணக்கம். கீதையில் கண்ணன் ஒரு இடத்துல சொல்கிறான், சதுர்விதோ பஜந்தோ மாம்ஜனா சுக்ருதினோ அர்ஜுனா அர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி பரதர்ஷபா அப்படின்னு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது அர்ஜுனா, 4 விதமான மனிதர்கள் என்னை தொழுகிறார்கள். அந்த 4 விதம் யார் யார் அப்படின்னா, அர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி. இதை சொல்கிறா. இதோட விளக்கத்தில் நம்ம பார்த்தோம்னா, அர்த்தோ அப்படின்றது ஏதோ ஒரு விஷயத்தில் அதிகமான கஷ்டப்பட்ட மனிதர்கள். அவர்கள் தங்களுடைய கஷ்டத்திலேருந்து விடுபடுறதுக்காக கடவுளை வேண்டுறாங்க, கடவுளை தேடுறாங்க. கடவுள் தான் தனக்கு விடுதலை அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து 2வது ஜிக்ஞாசு அப்படின்ற வகை, ஏதோ ஒரு விதமான க்யூரியாசிட்டியால், இல்லை கடவுள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தால், கடவுளை பற்றி விவாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்காக, அதாவது கடவுள் அவர்களுக்கு ஒரு சப்ஜெக்ட், அதை படித்து தெரிஞ்சுக்கணும். அவர்கள் கடவுள் அப்படின்றது ஒரு இல்லூஷன் அப்படிங்கிற நிலையில் அதை புரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு வகையில் கடவுள் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கடவுள்னு ஒரு சக்தி உண்மையிலே இருக்குது, இயற்கை தான் அந்த கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவர்களாக இருப்பாங்க. கடவுளுக்கு வெவ்வேறு விதமான டெஃபினிஷனை கொண்டு வருவாங்க. இவர்கள் இந்த 2வது வகை, அதான் க்யூரியாசிட்டியால் அறிவு அளவில் கடவுளை புரிஞ்சு கொள்ள நினைக்கிறவர்கள். இவர்கள் 2வது வகை. 3வது அர்த்தார்த்தி அப்படின்றது, கடவுள்கிட்ட போய் ஏதாவது ஒன்று தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறவர்கள். இவர்கள் யாகம் பண்ணுறவர்கள், அதே மாதிரி கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறவர்கள். நிறையா பேர் இந்த 3வது வகைகள் தான். அதான் அர்த்தார்த்தி அப்படின்னு சொல்கிறது. இந்த 4வது வகை ஞானி அப்படின்றது, அவர்கள் உண்மையிலே கடவுளை அடையணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தேடுறவர்கள். இவர்கள் மற்ற 3 விதத்தை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமானவர்கள். இந்த தவம் பண்ணுறவங்க, இந்த தியானம் பண்ணுறவங்க, ஞானம் பண்ணுற ஒரு ஞானிக்கு எந்த ஒரு தேவையும் இருக்காது, எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அவன் உலகியல் ரீதியாக எல்லா விதமான விஷயங்களையும் முடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறவன். இப்படி 4 விதமான மனிதர்கள் என்னையை தொல்றாங்க. இந்த 4 விதமான மனிதர்களுக்கும் நான் வெவ்வேறு வடிவத்தில் அவர்களுக்கு அருள் புரிகிறேன். ஆனால் இந்த 4 விதத்திலையும் 4வது விதமான ஞானி எனக்கு ரொம்ப பிடித்தமானவன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறான். அதிலே இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். இந்த 4 விதமான மனிதர்களையும் எந்த ஒரு பெரிய பாகுபாடும் இல்லாமல் நான் அருள் கொடுக்குறேன். அந்த 4 விதமான மனிதர்களும் என்னையை தொல்றது மாதிரி இல்லாமல் வேறு வேறு விக்கிரகங்களையும், வேறு வேறு வடிவங்களையும், வேறு வேறு தேவதைகளையும் தொல்ற மாதிரி இருந்தால் கூட அவர்கள் எல்லாரும் தொழுவது என்னத்தான். நான் தான் அந்த மாதிரி ரூபம் மாறி அவர்களுக்கு அருள் கொடுக்குறேன், அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்குறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான். இங்கே நம்மளுடைய இந்த பகுதியில் இதை நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, 4 விதமான தொழுகையின் மூலமாக, 4 விதமான வேண்டுதலின் மூலமாக உலகத்தில் 4 விதமான மனிதர்கள், 4 விதமான பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நான் கடந்த பகுதியில் சொல்லியிருந்தேன், ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம் அப்படின்னு. இந்த கர்மயோகத்தை தூர விட்டுருங்க, ஞான யோகம், பக்தி யோகம் 2 தான் வச்சுக்கோங்க. ஏன்னா உலகத்தில் மற்ற எல்லா மதங்கள்லையும், இன்க்ளூடிங் இந்து மதம், அதிகமான மக்கள் இந்த 2 வகையில் தான் வருவாங்க. ஞானயோகி அப்படின்ற வகையில் ஞானத்தை தேடுறவர்களாக இருப்பாங்க. இல்லைன்னா பக்தன் அப்படிங்கிற வகையில் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா மதங்களுடைய வகையும் பக்தி மார்க்கத்தில் தான் இருக்கும். இப்போ கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டனாலும் அதுவும் ஒரு வேண்டுதல் தானே. அப்போ இந்த கடவுள்கிட்ட எனக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுறது, இல்லை என் குடும்பத்துக்கு கொடுன்னு சொல்லி வேண்டுறது, இல்லை எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும்னு சொல்லி வேண்டுறது, இந்த மாதிரி வேண்டுற எல்லாமே அந்த அர்த்தார்த்தி அப்படிங்கிற வகைக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல்களை ஏதோ ஒரு கடவுள்கிட்ட வைக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்திரதேவனை நாம் மழை வேண்டி கூப்பிடுறோம், ஒரு யாகம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்திரதேவனும் பரமாத்மாவோட இன்னொரு வடிவம் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணன் சொல்கிறான். அப்போது இந்திரதேவன் ரூபத்தில் மழையை வர வைக்கிறது நான் தான். உனக்கு மழை வேணுமா, நான் மழையை வர வைக்கிறேன். உனக்கு வெயில் வேணுமா, வெயிலை வர வைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பூர்ணமான வடிவம், மெயினான வடிவத்தில் நான் தருவேன். இல்லைன்னா எந்த வடிவத்தை நீ வணங்குறியோ அந்த வடிவத்தில் நான் உனக்கு அருள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது இந்த வேண்டுதல்களை வைக்கக்கூடிய பக்தர்கள், அவர் எந்த வகையில் இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த அர்த்தார்த்தி அப்படிங்கிற வகைக்குள்ளே வந்துடுவாங்க.
சரி, எனக்கு வேண்டுதல் எதுவும் இல்லை, வேண்டுறதுக்கெல்லாம் தேரம் இல்லை, அந்த மாதிரியான நிலையில் நான் இல்லை, எனக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் அதிகமாக இருக்குது, அதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும், நான் எனக்குள்ள பாதையை நான் பார்த்துக்குருவேன், இந்த கஷ்டத்தை மட்டும் விலக்கி விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அந்த அர்த்தோ அப்படிங்கிற வகையில் உள்ளவர்கள். அவர்கள் தான் அந்த முதல் வகையில் உள்ளவர்கள். இவர்களுக்கு சுற்றுச்சூழ்நிலையில் இருக்க எதுவுமே உதவி செய்யாது. உதாரணத்துக்கு துகிலுரியப்பட்ட போது பாஞ்சாலி இருந்த நிலை அந்த அர்த்தோ அப்படிங்கிற நிலை. அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவர்கள் முழுவதுமாக கடவுள்கிட்ட சரணடைஞ்சு எனக்கு இந்த நிலையிலேருந்து விடுதலை கொடுக்கணும், இல்லை ஒரு வியாதியில் விழுந்துட்டவன் அவன் அந்த நிலையிலேருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறான். அந்த மாதிரியான தங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கடவுளை தொழுறவர்கள், கடவுளை தேடுகிறவர்கள் எல்லாரும் அர்த்தோ அப்படிங்கிற வகையில் வருவாங்க. இவர்கள் இன்னொரு வகையான பக்தி. பொதுவாக இந்த ரெண்டு வகையில் அதிகமான பக்திமான்கள் இருப்பாங்க. ஏன்னா கடவுளை நம்ம தேடுறது எல்லாமே ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னு, இல்லாட்டா நம்ம கஷ்டமெல்லாம் போகணும் அப்படின்னு, இந்த ரெண்டு வகையில் வந்துடுவோம். அப்போது நம்மளுடைய கஷ்டம் வேணும், நமக்கு இருக்க வியாதி போகணும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு சாமிக்கு நேர்த்திக்கடன் வச்சுக்கிட்டாலும், இல்லை எந்த ஒரு சாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் அதெல்லாம் அந்த அர்த்தம் அப்படின்ற பக்திக்குள்ளே வந்துடும். இது இந்த நம்ம மதத்தில், இந்து மதத்தில் இருக்க விஷயத்தை மட்டும் சொல்லலை, எல்லா மதத்துலையும் இந்த ரெண்டு வகையில் பக்திமான்கள் இருப்பாங்க. தங்களுடைய கஷ்டம் போகணும்னு வேண்டவர்கள், இன்னொன்று பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டவர்கள். மூணாவது வகை ஜிக்ஞாசு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த ஜிக்ஞாசு அப்படின்றது என்னென்னா, ஏதோ ஒரு விதத்தில் கடவுளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தேடுறவர்கள். அவர்கள் முழுமையான தேடல் கொண்டவர்கள் கிடையாது, ஒரு அறகுறை தேடல். ஏதாவது ஒரு விவாதத்தில் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கிறவர்கள், ஒரு க்யூரியாசிட்டி, அவ்வளோதான். இந்த மூணாவது வகையில் இருக்கிறவர்கள் கடவுளை பற்றி அவர்களுடைய மொழியில், அவர்களுடைய மனநிலை, அதுக்கு முன்னாடி அவர்கள் என்ன மாதிரி வளர்ந்து வந்தாங்களோ அதுக்கு ஏற்ப கடவுள் சார்ந்த விஷயங்களை, சாஸ்திரங்களை படிக்கும்போது ஒரு புரிதலை எடுத்துக்கிடுவாங்க. அப்போ அந்த புரிதலை வச்சுக்கிட்டு அதை அப்படியே தொடர்ந்து போவாங்க வாழ்க்கை முழுக்க. அந்த புரிதல்லே போக இருந்தாலும் அவர்கள் கடவுளை தேடக்கூடியவர்கள் தான். இவர்கள் இந்த மூணாவது வகை. இந்த மூணாவது வகை மனிதர்களுக்கு இந்த முதல் வகை மாதிரி ஒரு தேவையோ, இல்லை ரெண்டாவது வகை மாதிரி ஒரு கஷ்டத்துலேருந்து விலக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடலோ இருக்காது. இவர்கள் ரொம்ப வித்தியாசமானவர்கள். அடுத்து இந்த நாலாவது வகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞானின்னு சொல்லி சொன்னோம்ல, அவர்கள் கடவுளை முழுமையாகவே தேடுறவர்கள், முழுமையாகவே உணர்றவர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, அவர்கள் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கேட்டகரி. இந்த ஞான மார்க்கம், இந்த தவம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இதிலெல்லாம் போகக்கூடியவர்கள் இந்த ஞானி நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள். இவர்கள் ஞானிகள், ஞான மார்க்கத்தில் போகக்கூடியவர்கள். இவர்களுடைய பாதை ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அது இன்னொரு பக்கம் அந்த அர்த்தார்த்தி வகையில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பக்தி மார்க்கத்தில் போகிறவர்களாக இருப்பாங்க. இவர்கள் ரெண்டு பேருக்கும் சுத்தமாக ஆகாது. ரெண்டு பேரும் வேறு வேறு கோணத்தில் இருக்கிறவர்களாக இருப்பாங்க. ஒரு ஞானி இருக்க இடத்துல ஒரு பக்திமான் இருக்க முடியாது, பக்திமான் இருக்க இடத்துல ஒரு ஞானி இருக்க முடியாது. இந்த மாதிரி ரெண்டு பேருடைய பாதையும் வேறு வேறையாக இருக்கும். இந்து மதத்தில் ஞான மார்க்கத்தில் போன மனிதர்களும் நிறையா பேர் இருக்காங்க, பக்தி மார்க்கத்தில் போன மனிதர்களும் நிறையா பேர் இருக்காங்க. பக்தி மார்க்கமும் ஞான மார்க்கத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நான்கடவுள் படத்தில் ஒரு வசனம் வரும். ஆர்யா அந்த கேரக்டர் அகோரியா இருந்து வராரு, காசியிலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பகுதிக்கு வந்துருச்சு. இப்போ இவர் அவர் ஒரு ஞானி மாதிரி. அப்போது அங்கே ஒரு மடம் இருக்குது, ஏதோ ஒரு கோயில், அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த விளக்கில் இவர் சுருட்டு பற்ற வைக்கிறாரு. இப்போ சுருட்டு பற்ற வைக்கும்போது அங்கே இருந்த இன்னொரு சன்னியாசி என்ன கேட்பாரு, அது விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு சாமிக்காண்டி. அப்போ அவர் இவரை பார்த்து கேட்குறது, சாமி நெருப்பு அசுத்தம் பண்ணிட்டிய அப்படின்னு. நெருப்பு விளக்கு, அது கடவுளுடைய அம்சம், அதில் போய் நீ சுருட்டு பீடி பற்ற வைக்கிறிய, அது நெருப்பு அசுத்தம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான மனநிலை பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கும். அப்போ இவர் ஞான மார்க்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு உதாரணம். அப்போ இவர் பதில் சொல்லுவார், நெருப்புக்கு எதிராக அசுத்தம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அசுத்த நிலையிலேருந்து சுத்தம் பண்ணக்கூடியது, அது எல்லாத்தையும் எரிச்சிடக்கூடியது, அதுக்கு எப்படிடா அசுத்தம்லாம் வரும், அதுக்கு அசுத்தமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி
ஆர்யா கேரக்டர் வந்து பதில் சொல்லும். இதுதான் வந்து பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள எதிரெதிரான வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஞான மார்க்கத்தில் போகக்கூடிய மனிதர்கள் இடையில வந்து போகிற இடம் தான் அந்த ஜிக்ஞாசு அப்படின்ற அந்த ஆர்வ மிகுதியில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜிக்ஞாசு அப்படிங்கிற நிலையை தாண்டி தான் ஞான மார்க்கத்துக்குள்ளே வந்து போவாங்க. ஆனால் அந்த ஜிக்ஞாசு நிலையிலேருந்து அப்படியே பிரிஞ்சு போகிறவன் வந்து நாத்திகவாதி ஆயிடுவான். அதுவும் வந்து நடக்கும். ஒன்று ஞானியாக போவான், இல்லை நாத்திகவாதியாக போயிடுவான். அதனால் இந்த ஜிக்ஞாசு ஞானி அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவர்கள் பொதுவாக அர்த்தார்த்தி அர்த்தோ நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆகாது. உதாரணத்துக்கு சாமி கோயிலுக்குள்ளே இருக்குது, சாமி சிலையில் சாமி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பக்திமான் வந்து நினைப்பான். ஆனால் ஞானி என்ன நினைப்பான், சாமி வந்து சிலையில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எல்லா பக்கத்துலையும் இருக்குது அப்படின்னு நினைப்பான். அந்த வகையில் பார்த்தா சாமியை நோக்கி காலை நீட்டினா ஒரு பக்திமானுக்கு வந்து பிடிக்காது, சாமி சிலையை நோக்கி காலை நீட்டினா ஒரு பக்திமானுக்கு பிடிக்காது. ஆனால் அது மேலே காலை வச்சுக்கிட்டே இருந்தால் கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு ஞானி வந்து நினைப்பான். இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஞான மார்க்கமும் இந்து மதத்தில் இருக்குது, பக்தி மார்க்கமும் இந்து மதத்தில் இருக்குது. ஆனால் ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு. ஆனால் அது ரொம்ப பெருசாக ரொம்ப கொடூரமாலாம் போனதே கிடையாது. இஸ்லாமிய மதத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இஸ்லாமிய மதத்தில், அதாவது முகமது நபி சொன்ன காலகட்டத்தில் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே வந்து ஒரு ஞான மார்க்கத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு மதம் மாதிரியாக தான் வந்து இருக்கும். அது மாதிரியாக தான் அதனுடைய கொள்கைகள். இன்னொரு பக்கம் அதை கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி பக்தி மார்க்கம் சார்ந்த ஒரு சில விஷயங்களும் இருக்கும். அதில் ஞான மார்க்கத்தில் இருந்த ஒரு பிரிவினர் தான் சூஃபி ஞானிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அந்த அந்த சைடுகளில், அந்த அரபு நாட்டுகளில் வந்து அவர்கள் இருந்தவர்கள். ஞான மார்க்கத்தில் போன சூஃபி ஞானிகள் ஒரு சில பேர் என்ன செஞ்சாங்க, நான் கடவுளாயிட்டேன், நான் தியானி ஆயிட்டேன், நான் அல்லாவை பார்த்துட்டேன், நானே அல்லாவாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும்போது இவர்களுக்கும் அவர்களுக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு, பெரிய பிரச்சனை வந்துச்சு. இப்படியான ஒரு பெரிய கருத்து வேறுபாடுகள், ரொம்ப கொடூரமான சண்டைகள், இதெல்லாம் வந்து இந்து மதம் சார்ந்த வரலாறில் வந்து நடந்ததில்லை. இன்னும் ஒரு சில விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில மதத்தில் பிரேயர், வழிபாடு, கடவுள்கிட்ட வேண்டுறது, கடவுள்கிட்ட கஷ்டங்களை சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அதே நேரம் ஒரு தியானம், இந்த மாதிரியான ஞான மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இருக்காது. புத்த மதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து புத்த மதம், சமண மதம்லாம் வந்து இந்த ஞான மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகம் போயிருப்பாங்க. பக்தி மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் வந்து அங்கே அதிகம் வந்து கிடையாது. இப்படி நம்ம நிறையா மதங்கள்லேருந்து உதாரணங்கள் வந்து சொல்லலாம். அந்த வகையில் இந்து மதத்தில் வந்து இந்த ஞான மார்க்கத்தையும் பக்தி மார்க்கத்தையும் ஈக்குவலாக கொண்டு போயிருப்பாங்க. ஈக்குவலாக ரெண்டுமே வந்து வளர்ந்து வந்திருக்கும். அது வந்து சமய துறவிகள், இந்த சமயத்தில் வந்த துறவிகள், அதில் வந்த வழிகாட்டிகள், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அதை நிறையா வந்து சீர்படுத்திக்கிட்டே வந்து போயிருக்காங்க. அதுக்கான ஸ்பேஸ் வந்து இருந்துச்சு. அதான் நாத்திகம் பேசுகிறவர்களையும் அனுமதிக்கக்கூடிய நிலை வந்து இந்து மதத்தில் இருக்குது. அந்த ஜிக்ஞாசு சொன்னேம்ல, அதில் ஒரு பிரிவினர் தான் வந்து நாத்திகவாதியாக வந்து வருவான். அப்போ அவர்களையும் அனுமதிக்கக்கூடிய நிலை, அவர்களும் என்னுடைய பக்தன் தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து சொல்கிறான். அந்த 4 வகையில் அவர்களும் ஒரு விதமான பக்திமான்கள் தான் அப்படின்னு. இப்படியான ஒரு சில அணுகுமுறையெல்லாம் இந்து மதத்தில் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நம்ம மேலோட்டமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், இந்த 2 விஷயங்கள் தான் வந்து பெருவாரியாக வந்து தெரியக்கூடியது. ஆனால் அந்த 2க்கும் ஸ்பேஸ் தரக்கூடிய ஒரு நிலைமை, அந்த 2ஐயும் வந்து அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய நிலைமை, அந்த 2க்கும் இடையில ஒரு பெரிய போராட்டம் இல்லாத நிலைமை வந்து இந்து மதத்தில் இருக்குது. அதான் வந்து இந்து மதத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.